ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 14 ஆஃப் லாக்ல எங்க கிளம்பிட்டேன்னா நம்ம நெல்வேலியில சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நாங்க டீமா 3 பேர் கிளம்பியிருந்தோம். ஆனா கிளம்பி போன இடத்துல இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நாங்களும் அங்க சுத்திட்டு இருக்கப்பதான் ஒரு மீன் வந்து பார்த்தங்க. ஆறா மீன் ஒண்ணு வாய்க்கால் இருந்துச்சு. சரி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாக்கு எல்லாமே தூக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த மீனை பிடிப்போமா என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா வாய்க்கால் சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா தண்ணி நிறையவே போயிட்டு இருந்துச்சு. சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சாக்கு போய் எடுத்துட்டு போய் இன்னைக்கு பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் டீமா கிளம்பி போயிட்டு நாங்களும் கிளம்பி போன இடத்துல போயிட்டு மீன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் கரெக்டா பார்த்துட்டோம். பார்த்தோன்னே அந்த இடத்துல வங்கு ஒன்று இருந்துச்சு. அது ஆறா மீனா இல்ல பாமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் டவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க கூட வந்த எங்க மாமா வந்துட்டு அது ஆறா மீன் தான்டா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. சரி இறங்கி பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எங்க மாமா 2 பேரும் இறங்குற காரமாட்டாங்க தண்ணிக்குள்ள. அவங்க மீன் பிடிக்க தண்ணிக்குள்ள இறங்க, நான் வழக்கம் போல எப்பவுமே வேடிக்கை தானே பார்ப்பேன். அதே மாதிரி இந்த டைம் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு இடத்துலக்கு வந்து அப்படியே வேடிக்கை பார்க்கற காரமண்ண அட சீக்கிரம் இறங்கி பிடிங்க மாம்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இருறா வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க மாமாவும் தண்ணிக்குள்ள அப்படியே மெதுவா பொறுமையா இறங்குறதுக்கு காரணம் பண்ணாங்க. இறங்கி கொஞ்சம் மெதுவா தான் போனாங்க. ஏன்னா மீன் சவுண்டு கேட்டாவே ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா மெதுவா அப்படியே மூவ் ஆகி அப்படியே பக்கத்துல போறதுக்கு காரணம் பண்ணாங்க. ஃபைனலா எங்க மாம்ஸ் 2 பேரும் பக்கத்துல போறதுக்கு ஆரம்பிட்டாங்க. பக்கத்துல போனா இன்னுமே கொஞ்சம் ஷாக்கானாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வங்கு தான் எங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து கிளியரா தெரிஞ்சது. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா 4, 5 வங்கு இருக்குது. அட சாமி பார்த்தா கொஞ்சம் பயமா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க மாம்சும் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வங்கு எல்லாமே இங்க இருக்குதுங்க. பாம்பு இது திடீர்னு வெளிய வந்துச்சுன்னா நம்மள போட்டு தள்ளிரும். அவ்வளவுதான் முடிச்சே விட்டுரும். அப்புறம் அப்படியே அப்படியே ஃபைனலா அப்படி இப்படின்னு இது பண்ணி எப்படியோ லாஸ்ட்டா புடிச்சுட்டாங்க. புடிச்சிட்டு உள்ள மீன் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கலங்கிருச்சு. மண்ணோட சேர்ந்து வந்தங்காட்டி மீன் உள்ள இருக்கு என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கரெக்டா கிளியராவும் வந்து தெரியல. சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் சரி எதுக்கும் இங்க இன்னொரு டைம் வச்சு செக் பண்ணிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு எங்க மாம்சு உள்ள வந்து பார்த்தாரு. உள்ள வந்து பார்த்துட்டு மீன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. சரி மாம்சு இங்க வேணாம், நாம வெளியே எடுத்தோம்னா மீன் குதிச்சு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மறுபடியும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 3 பேர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கிருந்து இந்த மீனை எப்படியாச்சும் பிடிக்காருண்டா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா கொடுத்தது எங்க பெரிய மாம்ஸ் தாங்க. பிடிச்ச சந்தோஷத்துல பயங்கரமா நாங்களும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தோம். வீட்டுக்கு நடந்து வந்துட்டு சரி சாக்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியமாவும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்த மாதிரி நாங்களும் சரி சாக்குல என்னதான் இருக்கு மீன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எங்களுக்கு சாக்குதா. நாங்களும் கன்ஃபார்ம் இந்த மீனை பிடிப்போம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலங்க. நாங்களே எப்படியோ பிடிச்சே போட்டோம். அதுக்கப்புறம் இந்த மீனை பாக்குறப்பதான் நாங்களும் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஏன்னா என்னன்னா அந்த மீனுக்கு லைட்டா அடிபட்டு இருந்தது. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படியோ சரி டப்பால போடுறான்னு சொல்லிட்டு நாங்களும் டப்பால போட்டு தண்ணியில வந்து வச்சிருந்தோம். இது எங்களோட பிளான்னு பார்த்தா கிணத்துல விடுறதாங்க பிளான். சரி கிணத்துல விட்டான்னு சொல்லிட்டு நாங்களும் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 மீன் வந்து பிடிச்சிருந்தோம். அதையும் எங்க மாம்ஸ் அப்படியே டப்பால எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாம்ஸ் அதுக்கப்புறம் டப்பால எடுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாமே ஃபைனலா டப்பால எல்லாம் போட்டு கிணத்துலையும் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.